ஹாய் கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். இன்னைக்கு நம்ம பேச போறது சிஎஸ்கே ஓட தோல்வியை பத்தி. நான் சிஎஸ்கே தோத்துருவாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த கிரிக்கெட் வித் பத்ரி ஷோலையும் சொல்லிருந்தேன் தட் ஹைதராபாத் என்னமோ வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதே மாதிரி தான் நடந்தது. ஆஹ் அந்த ஷோல சொன்ன மாதிரி கிட்ட தட் என்னமோ சம்திங் டெல்ஸ் மீ தட் சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்துருவாங்கன்னு அதே மாதிரி நடந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அது நிஜமா வந்துருச்சு. சிஎஸ்கே பேட் லக். ஐ திங்க் ஹைதராபாத் சூப்பரா bowling போட்டாங்க. அந்த ஸ்லோயிஷ் பிக்சர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாங்க. கான்ட்ராஸ்ட் தட் நம்ம சிஎஸ்கே bowlers வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கண்ணாபடான் ரன்னை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இருந்தது 165 ரன் தான். அது கண்ணாபடான் ரன் கொடுத்தாங்க. சடன்லி சிஎஸ்கே கொஞ்சம் ஷேக்கியா இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த வண்டி இப்ப கொஞ்சம் தண்டவாளத்தை விட்டு வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. டெஃபினட்டா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். டேரல் மிச்சல் 4 மேட்ச் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. மொயின் அலி பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டார். 2 விக்கெட் எடுத்தார். அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங் ஆடல. மொயின் அலியா ஆடணும். அஜிங்கிய ரஹானே 31 or 25 பால்ஸ் அடிக்க அவரை டீம்ல வைக்கல. சமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் ஒரு 18 or 19 of 7 பால்ஸ் அடிச்சாரு. நெக்ஸ்ட் மேட்ச் ஹி ஃபெயில்ட். இப்ப டிராப் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ரஹானே பண்ற அதே ரோல் ரிஸ்வி கேன் டூ. அண்ட் மிச்சல் சாண்ட்னர் ஒரு கன் ஃபீல்டர் அண்ட் டெரிஃபிக் T20 போலர் மிச்சல் சாண்ட்னர். அவரை ஏன் இப்ப ஆட மாட்டேங்கிறாங்க? எதுக்கு இந்த தீக்ஷணா அப்சஷன்னு தெரியல. ஸோ நிறைய சிஎஸ்கே பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பத்திரனா இல்ல, முஸ்தபிசூர் இல்ல. ஹோப்ஃபுல்லி முஸ்தபிசூர் அண்ட் பத்திரனா வில் பி பேக். அடுத்த மேட்ச் கொல்கட்டாவோட சென்னையில. சென்னை வந்து இப்ப ரொம்ப ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வின் பண்ணிட்டு ருத்துராஜ் கேப்டன்சி ரொம்ப ஸ்மூத்தா போயிடுச்சுன்னு எல்லாம் கொஞ்சம் பவுன்சிங் அரவுண்ட். அந்த டெல்லி கேம் டெஃபினட்டா தோத்துருக்கூடாது. நான் நினைச்சேன் இந்த 4 கேம்ஸுக்கு அப்புறம் ஷெட்யூல் வந்தோன்னு பார்த்துட்டு 2 ஹோம் 2 அவே ஓகே 3-1 இருப்பாங்கன்னு. ஆஹ் டெல்லி கேம் ஒரு பெரிய ப்ளோ. இன்னைக்கு வந்து இன்னைக்குமே காம்ப்ரஹென்சிவ்லி பீட்டன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சன்ரைசர்ஸ் மெதுவா ஆடினாங்க. ஈஸியா முடிச்சிருக்கலாம் அந்த 14th ஓவர்ல. ஸோ 2-2. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கொல்கட்டா கேம் இஸ் அ மஸ்ட் வின். 2-3 போக முடியாது. ஏன்னா அவங்க ஆன் த ரோட் போறாங்க 2 கேம்ஸ் ஆஃப்டர் தட். பிகாஸ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தேர் கோயிங் ஆன் த ரோட் ஃபார் 3-4 கேம்ஸ். ஸோ இந்த கல்கட்டா கேம் மிக மிக குரூஷியலான கேம். ஐ திங்க் இந்த டேரல் மிச்சல் எக்ஸ்பெரிமெண்ட் போதும்னு நினைக்கிறேன். மொயின் அலியை ஆடுங்க. மிச்சல் சாண்டர் கூட்டிட்டு வாங்க தீக்ஷனாக்கு பதிலா. ஷார்துல் டாக்கூர் ஹேஸ் டு ஃபைண்ட் அ பிளேஸ் இந்த 11. முகேஷ் சௌத்ரி ரஸ்டி ஒரு ஓவர்ல 27 ரன் கொடுத்தாரு. ஷார்துல் டாக்கூர் ரொம்ப சக்சஸ்ஃபுல் கேம்பெயின் ஃபார் மும்பை. எதுக்கு அவர் ஆட மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. ஸோ சிஎஸ்கே நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். பட் அட் த சேம் டைம் சன்ரைசர்ஸ் பிரமாதமா ஆடினாங்க. அபிஷேக் சர்மா ஒரு அண்டர் 19 ஐ திங்க் அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் கேம்பெயின்ல அவர் ரொம்ப ஒரு குரூஷியல் பார்ட் ஆடினாரு. சுப்மன் கில் டீம் அது வின் பண்ண டீம்ல அபிஷேக் சர்மா இருந்தாருன்னு நினைக்கிறேன், if I'm not mistaken. அபிஷேக் சர்மா இப்பதான் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. போலிங்கும் போடுறாரு. டெரிஃபிக் ஃபீல்டர் அண்ட் ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் பேட்ஸ்மேன். ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் பெர்ஃபெக்ட் T20 பிளேயர். ஸோ நிறைய எக்ஸைட்டிங் டேலண்ட் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயம் நமக்கு. சிஎஸ்கே நீங்க தோத்தாங்க பரவாயில்ல, பட் அபிஷேக் சர்மா அண்ட் அஃப்கோர்ஸ் ரகுவன்ஷி, சாரி, அங்கிரிக் ரகுவன்ஷி கேல்கட்டா, ரியான் பராக், மயங்க் யாதவ் ஒரு அமேசிங் டேலண்ட்ஸ் த்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த வருஷம் ஐபிஎல். ஸோ சிஎஸ்கே நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். ஃபிளெமிங், தோனி, ருத்ராஜ் டெஃபினட்டா கொஞ்சம் யோசிக்கணும். போலிங் அட்டாக் இன்னைக்கு சரியில்லை. அட்லீஸ்ட் தப்பான போலர்ஸ் ஆடினாங்க. பேட்டிங் ஆர்டர் டெஃபினட்டா ரீஜிக் பண்ணும். மிச்சல் ஒர்க் அவுட் ஆயிட்டுல. சாண்ட்னர் உட்காத்தியே வைக்க முடியாது. ஸோ ஏதாவது பண்ணி ஆகணும். இன்னைக்கு ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ போல்ட். ஸோ ரச்சின் ரவீந்திரா ஒரு போலிங் ஆப்ஷனா இருக்காரு. சென்னைல வந்து பாட்டா விக்கெட் கொடுத்தாங்கன்னா கல்கட்டா வச்சு பொழந்துருவாங்க. ஸோ என்ன மாதிரி பிச் பண்ண போறாங்க சென்னையிலன்னு பார்க்கணும். பட் ஓவரால் வெரி டிசப்பாயிண்டிங் ரோட் ட்ரிப். சென்னைக்கு 3-1 திரும்பி இருப்பாங்கன்னு அவங்களும் எதிர்பார்த்திருப்பாங்க. 2-2 டெஃபினட்டா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ட் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸோடையும் சன்ரைசர்ஸோடையும் காம்பரன்சர் டிஃபீட். சேஸ் பண்ணியும் தோத்தாச்சு டெல்லியோட. ஃபர்ஸ்ட் ஆடியும் சன்ரைசர்ஸோட தோத்தாச்சு. நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் திங்க் டேங்க்கு இருக்கு. சன்ரைசர்ஸ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் போலிங் புவி, நம்ம நட்ராஜன் ஃப்ரம் தமிழ்நாடு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். கமின்ஸ் நல்லா போட்டாரு. ஐ திங்க் எக்ஸப்ட் மொயின் அலி எந்த போலரும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நல்லா போடல. டெஃபினெட்லி ஒரு 25 ரன்ஸ் லைட்டுங்க. டெஃபினெட்லி 25 ரன்ஸ் லைட். என்னதான் நம்ம போலர்ஸ் குற்றம் சொன்னாலும் 165 டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 190 இருந்திருக்கணும். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு. பிக் கேம் ஃபார் சிஎஸ்கே கமிங் அப். அதை நம்ம டெஃபினட்டா ப்ரிவியூ பண்ணுவோம் சண்டே இன்னைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சொல்லுங்க.
கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் விடுங்க. ஆஹ் எப்படி எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ, வேற என்ன பத்தி பேசலாம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு யூடியூப்ல. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். கூடிய சீக்கிரம் இந்த ஏப்ரல் முடியறதுக்குள்ள 1000க்கு வரணும்னு ஐம் ஹோப்பிங். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஹாவ் அ குட் டே.